மதுரையில வேலை பார்த்துட்டு இருக்கேன், திருமணியில வேலை பார்த்துருக்கேன். 1921 வந்து உலக தமிழ் மாநாடு மதுரை நடத்தினாங்க. அதுல தப்பு மீதான நடக்கும் ஒரு சினிமா போடுறாங்க. அது வந்து குமரி கண்டம் ஒரு சினிமா, தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்பு நீலகண்டன் யாராவது இயக்குனர். அது முதல் சீட்டே வந்து பாண்டிய மன்னர் வந்து பாண்டிய மன்னராக கட்டாய தெரிய மீச வச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சிருக்காங்க. பிஜேபி முழுக்கி விட்டு உட்கார்ந்து புலவர்கள் அந்த சைடு உட்காந்துருக்காங்க. அவங்க நாள் வந்து நளினி இந்த குரூப் இருக்காங்க, நளினி இருக்காங்க. அவங்க தான் குரூப் டான்ஸ் ஆடிருக்காங்க. டான்ஸ் ஆடிக்கும்போது பாண்டிய மன்னர் வந்து பிஜேபி முழுக்கி பார்த்துக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் ஓடி வருவார். அண்ணா 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 கடற்கோள் வந்து விட்டது அண்ணா அண்ணா. உடனே கடற்கோள் வந்து விட்டதா? இந்த கடற்கோள் வந்து உங்கள் புலவர்கள் உங்கள் ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டீர்களா? எல்லாரும் எனக்கு ஓடுவாங்க. அப்படின்னா சீனே தொடங்கும். அப்ப நான் இப்படிதான் வளர்ந்தேன். கடற்கோள் நடந்துச்சு, கண்டத்தை இழந்தோம், குமரி கண்டம், புரியா கண்டம், இப்படிதான் வளர்ந்தேன். அப்புறம் திருப்பி அங்க போய் பார்க்கும்போது ஒரிசால போய் சத்தீஸ்கர்ல போய் மத்திய பிரதேச பார்த்தா அங்க ஒருத்தர் உட்காந்துருக்கான். அவன் பேரு திராவிட மொழி பழமொழியை பேசிட்டு இருக்கான். அவன் ஏரியால போய் பார்த்தா தேனி, குமுளி, இடுக்கி, தேக்கடி, பழனி. பழனி, இடுக்கி, தேனி, தேக்கடின்னு ஒரு ஏரியால கொத்தா பார்த்தா என்னால தூங்க முடியுமா? 1997 தமிழ் எக்கோனமிக் ப்ரோ அப்படிங்கிற 43 பக்கத்தில் ஒரு ஆங்கில கட்டுரை நான் எழுதினேன். இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ்ல என்னுடைய பேராசிரியர் சண்முகம் பிள்ளை, முத்து சண்முகம், அவருடைய எடிட்டரா இருந்தாரு. அப்ப நான் அந்த கட்டுரை, அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆங்கில கட்டுரை. அதை என்னை தூண்டிவிட்டது வந்து அங்கு நான் பார்த்த அந்த பொறுப்பான பேர். ஒண்ணு அது அங்கிருந்து இங்க வந்துருக்கணும், அல்லது இங்கிருந்து அங்க போயிருக்கணும். பேராசூட்ல பறந்து வந்திருக்காது, நடந்துதான் போயிருக்கான் அப்படின்னா தேட ஆரம்பிச்சு. தேடி 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 நான் போய் சிந்துவெளியில பார்க்கும் போது கொற்கை, வஞ்சி, தொண்டி அப்படின்னு சங்க இலக்கியத்துடைய எல்லா பேரும் அங்க நான் பார்க்கும்போது நான் என்ன நினைப்பேன்? பாண்டியன், சேரன், சோழன், மாறன், பழுதி, கண்ணகி, கோவலர், பூம்புகார், கொற்கை, வஞ்சி, தொண்டி, வேற என்ன வேணும்? ஆக இந்தியாவை துரத்தி கொண்டிருக்கிற இரண்டாவது கேள்வி, சங்க இலக்கிய தமிழ் மூதாதையர்கள் யார்? தமிழின் முன்னோடிகள் யார்? நாம் யாரை வழித்தோன்றர்கள்? சங்க இலக்கியம் எப்படி பிறந்தது? நமது பின்னணி என்ன? நம்முடைய முன்னோடிகள் யார் அப்படிங்கிற கேள்வி. ஆக இந்திய துணைக்கண்டத்தினுடைய 2 கேள்விகள். சிந்துவெளி மக்கள் எங்கே போனார்கள்? தமிழ் மக்களின் இலக்கிய தொன்மம் எங்கு தோன்றியது? இந்த 2க்கான கேள்விகளும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்களே. இதில் ஒன்றுக்கு கேள்விக்கு விடை கண்டுபிடித்தால் இன்னொரு விடையை நீங்க ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சலாம். ஆக சிந்துவெளி பண்பாடு எப்படி அழிந்தது, எப்படி நலிவடைந்தது என்ற கேள்வியும், சங்க இலக்கியத்தின் தொன்மங்கள், தொல்காப்பியத்தின் தொன்மங்கள், இந்த மக்களின் பண்பாட்டு தொன்மங்கள் எங்கே தொடங்கியது என்ற கேள்விக்குமான விடை ஒரே விடைதான்.